ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தினமும் நடக்கும் சம்பவங்களை நினைவு கூறுதல். ஆமாங்க, இன்னைக்கு எக்ஸசைஸ். நம்ம ஃப்ளாட்டாக படுத்துக்கிட்டு தலையை ரைட்டில் திருப்பி லெஃப்டில் இருக்க காலை மேலே தூக்கணும். ஒரு 3 முறையோ 5 முறையோ பண்ணுங்கள். மறுபடியும் ரைட்டில் திருப்பி லெஃப்டில் இருக்க காலை மேலே பேக்கில் அப்படி தூக்கி ஒரு 5 முறை பண்ணுங்கள். அது நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி இது முடிஞ்சது. பணக்காரர்களை நல்லவர்கள் என்று யாரும் சொல்ல முடியாத காரணம் என்ன? பணம் படைத்தவர்களை நல்லவர்கள் என்று யாரும் சொல்ல முடியாத காரணம் என்ன? ஆமாங்க, நாம் ஏழையாகவும் இருந்திருக்கோம், பணக்காரர்களாகவும் இருந்திருக்கோம் கொஞ்சம். ஆனால் இந்த பணம் படைத்தவர்களை திடீர்னுட்டு எல்லாரும் திட்டுறாங்களே, ஏன்? அதுவும் பணம் உருவாக்காதவர்கள். சரி, நம்ம ஏழையாக இருந்து பணக்கார ரேஞ்சுக்கு மாறுவதற்கும் ஏழையாகவே இருப்பதற்கும் சாபமா, அறியாமையா, முயற்சி இல்லாமையா? அது படிப்பாக இருக்கலாம், ஃபைனான்ஸாக இருக்கலாம், வீரமாக இருக்கலாம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கொண்டு ஒரு கல்விக்கூடத்தில் சேர்த்து அந்த கல்வியுடைய பெருமையை சொல்லி வளர்த்து வந்தால், அந்த கல்விக்கூடமும் நல்லா இருந்தால், அந்த கல்வி அந்த பிள்ளையை இன்ட்ரெஸ்டாக கற்றுட்டா கல்வி அவனை உயர்த்திடும். ஒரு கராத்தையோ இல்லை ஒரு வெயிட் லிஃப்ட்டோ ஒரு பையனை கொண்டு சேர்த்து அவனும் எல்லாமே இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அவன் அதில் வெயிட் ஆகிடுவான். அதே மாதிரி வியாபாரங்கிற ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்து அவனும் அதில் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அவனும் எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்தால் நல்லா ஆகிடுறான். ஸோ கடைசியில் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தத்தில் பணம். இந்த பணம் வந்த உடனே அவனை எல்லாரும் திட்டுறாங்க, ஏன்? ஆமாங்க, பணம் படைத்தவனை திட்டுறாங்க. பணம் படைக்காமல் ஏன் இவங்க இருக்கிறாங்க என்றால், இவங்கள் கற்றுக்கொடுற சூழ்நிலைகள் பிறரை உழைக்காமல் அவங்கள எதிர்பார்த்து ஏமாற்றி வாழுகிற ஒரு வாழ்வியலை அவங்க கற்றுக்கிறாங்க. உதாரணத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனால் பிட் அடிக்கிறது, ஒரு எக்ஸசைஸுகளுக்கு போனால் அதை ஒழுங்காக பண்ணாமல் கெட்ட வழியில் போகிறது. அதுக்கப்புறம் ஒரு வியாபாரம் போனோம்னா அந்த வியாபாரத்துடைய டெவலப்மெண்ட் இல்லாமல் அதில் திருடுறது, அவங்கள ஏமாத்துறது. அது அவனுக்கு அவனே செய்துக்கிற பாவ செயல்கள். இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்க்க ஒரு ஐஸ்வர்யவான் தன் சொந்த பந்தங்களை அதிகமாக சேர்த்துக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. சில ஐஸ்வர்யவான்கள் எல்லாத்தையும் அனுசரித்து போகிறாங்க. அப்போ அதில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், வாழை மரத்துக்கும் ஆலமரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது டேவிட். ஆலமரம் தனியாக இருக்கும், அது தனக்கு கீழே 1000 கிளைகளை விடும். ஆனால் அதுக்கு கீழே எந்த செடியுமே வளராது, வளரவும் முடியாது. ஏன்னா சூரிய ஒளியும் மிக்க காரியங்களும் அதுக்கு கிடைக்காது. அதே மாதிரி ஒரு பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்கன்னா அவங்க மட்டும் பணக்காரங்களாக இருப்பாங்க. அவங்க அடுத்தவங்கள உள்ளுக்குள்ளே சேர்க்க முடியாத அளவுக்கு அவங்க பணத்துக்கு பயங்கர செக்யூரிட்டியாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் யாராவது ஏமாற்ற போகும்போது அவங்க க்ளீனாக சொல்லுவாங்க, சட்டை கழட்டாமையே உள்ளே இருக்க பனியனை கட்டிடுவானுங்க. சட்டை பட்டனை கழட்டாமலேயே உள்ளே இருக்க பனியனை கட்டிடுவாங்க. அவ்வளோ திறமையான மனிதர்கள் அப்படின்ட்டு அவங்க அனுபவபூர்வமாக சொல்லுவாங்க. ஆமாங்க, பல பேர் தங்கள்கிட்ட உண்மையான கஷ்டம் இல்லாமல் பொய்யான கஷ்டங்களை சொல்லி நம்ம கையில் இருக்க காசை பிடுங்கி வாழ்வதே அவங்களுக்குடைய ஒரு பழக்க தோஷங்களாக இருக்கும். ஆமாங்க, ஒரு ஏழைப்பட்ட பையன் அவன் ஏழையாகவே இருந்துக்கிட்டு ஒரு பணம் சம்பாதிக்கிற காலம் வந்த உடனே அந்த ஒயின் ஷாப்புகளில் போய் தண்ணி அடிச்சுட்டு சினிமாக்களை பார்த்து தம்மை வாயில் இழுத்து அப்படி வட்ட வட்டையாக விடுவான்.
அப்புறம் கொஞ்ச நாள் வந்தோடனே லவ்வில் போவார், அப்புறம் கல்யாணம் பண்ணுவார், அப்புறம் பிள்ளையை பெற்றுக்குவார். ஆனாலும் அவளுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் வந்து நல்லொழுக்கமே செல்லாமல் அவங்க ஏழையாகக்கூடிய ஒரு காரியங்களை கற்றுக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் எந்த சமுதாயத்தில் பிறந்தாலும் எந்த நாட்டில் பிறந்தாலும் உழைக்காமல் முயற்சி பண்ணாமல் சிந்திக்காமல் இருக்கிறவங்க ஏழையாகவே இருந்துகிட்ருக்கிறாங்க. எந்த சமுதாயத்தில் பிறந்தாலும் எந்த இடத்துல பிறந்தாலும் அறிவை தேடி புதையலை தேடி வேதங்களை தேடி வளர்கிறவங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கவங்க சந்திக்கிற போராட்டங்களை உட்காந்து கேட்டால் சொந்த சகோதரன்லேருந்து சொந்த தாயிலிருந்து சொந்த மனைவியிலிருந்து சொந்த பந்தங்கள்லேருந்து பல பேரால் பலவிதமாக அவருடைய உழைப்பை திருடி ஏமாற்றி அவரை நோகடித்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஆமாங்க, ஏகப்பட்ட பேர் அவங்க ஏழையாகவே இருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் பார்த்து கோபப்படாமல் சகிச்சு 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 வர்றவன் தான் அந்த வாழ்வையில் இந்த குடும்பத்தில் இந்த பையன் ஒரு மாறுபட்டவன், இந்த குடும்பத்தில் இந்த பொண் ஒரு மாறுபட்டவள். ஒரு பெண்ணாக பிறந்து ஒரு குடும்பத்தை கைட் பண்ணி போகிறவங்களும் இருக்காங்க. ஒரு பெண்ணாக பிறந்து பல குடும்பங்களில் சிதறடிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. அப்போது சிதறடிக்கப்பட்டவங்களுடைய குணாதிசயங்களை பற்றி பேச போனோம்னா அது ஏகப்பட்ட சாப்டர் போயிட்டே இருக்கும். சிதறடிக்கப்பட்ட ஆண்களுடைய சாப்டரில் எடுத்து பேசினாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம், ஏகப்பட்ட சாப்டர் இருக்கும். அப்போது நாம் ஒரு ஏழையான குடும்பத்தில் பழகிட்டோம்னா ஒரு பேட் ஆஃபைட்டை இருக்கிற பையன் போய் பேட் ஆஃபைட் இருக்கிற ஜனங்கக்கிட்ட இது தப்புன்னு சொன்னோம்னா அவங்க சிரிக்கத்தான் செய்வாங்க. அதுக்கு ஒரு வரலாறுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அது ஒரு ரிலேஷன்ஷிப்பு. அப்போ நீங்கள் ஏன் முன்னேறலைன்னா நம்மெல்லாம் நம்ம தொழிலுக்கு இப்படி தான், நம்ம குடும்பம் நம்ம நேரம் சரியில்லை, பொண்டாடி அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எது சரியாக இருக்கு இல்லையோ முதல்ல நாம் சரியாக இருக்கணுங்க. நல்ல சிந்தனை, நல்ல படிப்பு, நல்ல உழைப்பு, நல்ல ரெஸ்ட்டு, இதெல்லாம் கடவுள் கொடுக்குற ஒரு பிரதான ஆசீர்வாதங்கள். அந்த பிரதான ஆசீர்வாதங்களை நம்ம நோக்கி 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 போகும்போது அநேக பாடுகள்லேருந்து நம்ம தப்பிச்சு வந்துக்கிட்டே இருக்கிறோம். ஏமாத்துறவர்கள் எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க? உங்ககிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சிட்டா, உங்ககிட்ட பணமே இல்லைனாலும் சரி, உங்களுக்கு இரக்க மனசு இருந்துச்சுன்னா அந்த இரக்க மனசை லாபமாக்குற மனிதர்களை ஏகப்பட்ட பேர்களை சந்திச்சிருக்கோம். ஆமாங்க, நடக்காத சம்பவங்களை நடந்ததாக சொல்லி பொய் சொல்லி உங்கள்கிட்ட காசு பிடுங்கிறது ஒரு குறிக்கோளாக இருக்கும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கோவப்படாமல் இருந்தால் நீங்கள் உயர்ந்தவங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு கோவப்பட்டால் நீங்கள் கெட்டவங்க. ஆனால் அவங்க அந்த கெட்ட பழக்கத்தை விட்டு உங்கள் சொந்தமாக இருந்தாலும் மாறுவாங்களான்னா மாறவே மாட்டாங்க. அப்போ நாம் தான் மாற்றிக்கிடணும். அந்த கெட்ட பழக்கங்களை உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, ஒருத்தங்கிட்ட ஒரு 2000 பணத்தை 100 கொடுத்தோம்னா அவள் எண்ணிக்கிட்டு இருக்கும்போதே 100 நோட்டை கீழே டேலண்டாக கீழே போட்டு, இல்லை 19 நோட்டு தானே இருக்குது அப்படிம்பான். அதே மாதிரி ஒருவங்கிட்ட ஒரு பர்டிகுலர் பணத்தை கொடுத்து கொண்டு பேங்கில் கட்டிட்டு வாங்கன்னு சொன்னோம்னா அதில் 2 செலான் எழுதி ஏமாத்தினவங்களும் சொந்தக்காரங்களே பல பேர் அனுபவப்பட்டவங்களெல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி சொந்தக்காரங்களில் கடைகளில் வைப்போம். அந்த சொந்தக்காரங்களே அந்த கடை பணத்தை பர்டிகுலராக திருடி 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 அந்த ஓனரை ஏழையாக்கி விட்டவங்களும் இருப்பாங்க. ஒரு ஜாதிக்குள்ளே பிறக்கிறீங்க, என் ஜாதி தான் பெருசுங்கிறீங்க, என் ஜனம்தான் பெருசுங்கிறீங்க, என் ஜனத்துக்காக சாகிறேன்னு சொல்கிறீங்க. ஒரு ஜாதிக்குள்ளே பிறந்து ஒரு ஜாதிக்குள்ளே இருக்கிற மனுஷனை ஏமாத்துறவனை தண்டிக்கிறதுக்கோ, ஒரு ஜாதிக்குள்ளே பிறந்து ஒரு ஜாதிக்குள்ளே வரதட்சணை வாங்கி பெண்களை கொடுமைப்படுத்துகிறவனுக்கோ, யாராவது என் ஜாதிக்காரன் தப்பு பண்ணிட்டா என் ஜாதிக்காரனை முதல்ல நான் தண்டிக்கிறேன்ட்டு யாரும் போக மாட்டாங்க. ஜாதிங்கிற ஒரு பெனிஃபிட்டுக்குள்ளே உட்காந்து அதை வச்சு வருமானம் பிடுங்கி அவங்ககிட்ட இருக்க கெட்ட பழக்கங்களை இது கெட்ட பழக்கங்கள்னு சொல்கிறவங்க ஞானிகள்.
கெட்ட பழக்கங்களை கெட்ட பழக்கம்னு சொல்லாமல் அதை ஊக்குவிச்சு என் ஜாதிங்கிறது சுயநலக்காரர்கள். அந்த சுயநலக்காரர்களை மாட்டிக்கிட்டு அழிஞ்சு போகிற ஜனங்கள் நினச்சி ஐயோ பாவம், கடவுள் தான் காப்பாற்றுருவாங்க. ஆமென்.